வணக்கம் கிரிப்டோ லவர்ஸ். நம்ம இந்த வீக்கில் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் புல்லிஷில் இருக்குமா பேரிஸில் இருக்குமா, இதுக்கு என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,06,000 வரைக்கும் வந்துச்சு. இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகியிருக்கு $1,08,000 வரைக்கும். இந்த பிட்காயின் 1,10,000 பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? அதோட இந்த வருஷத்தில் எல்லாம் எதிர்பார்த்துக்கிருக்க ETHோட கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸ் மாநாடு நடக்க இருக்கு. இது நடந்த பிறகு இது மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகும், இதில் வர நியூஸை வச்சு அதையும் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்லி ரீகேப் ஒன்று, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக பிட்காயினோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, இந்த ஆல்ட் கோயினெல்லாம் நெக்ஸ்ட் வீக் இதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, இந்த மேக்ரோ எக்கானமிக்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ண போகுது, அதே சமயம் அடுத்த வாரம் நடக்க போகிற இந்த ETHோட கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸ் இதோட சேர்த்து இந்த ஃபினான்சியல் டேட்டா, அதுக்கப்புறமா இருக்க மேஜர் ஈவெண்ட் என்னென்ன இந்த அன்லாக்கிங் ஈவெண்ட்லாம் இருக்குது நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் BTC இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகியிருக்கு 1,08,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே. நெக்ஸ்ட் வீக் இந்த BTC என்ன நடக்கலாம், இந்த 1,10,000 இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் மேலே போகுமா, அப்படி இல்லைன்னா திரும்பவும் கீழே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுமா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நடக்குது. இதனால தான் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீக் ஒரு பேனிக் செல்லிங் மார்க்கெட் கிட்டத்தட்ட டம்ப் ஆகிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ETH எல்லாம் கிட்டத்தட்ட $2,200 வரைக்கும் மார்க்கெட் டம்ப் ஆகிடுச்சு. 2,400 இந்த டாலர்ஸ் கிட்ட மாதிரி மார்க்கெட் டம்ப் ஆகிடுச்சு. அதே மாதிரி சொலானா, SUI, அடா இந்த மாதிரி நிறைய ஆல்ட் காயின்ஸும் இந்த சந்தர்ப்பத்தில் டம்ப் ஆகிடுச்சு. இதே சந்தர்ப்பம் நெக்ஸ்ட் வீக்கும் நீடிக்குமா? இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக US கவர்மெண்ட்டும் இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. இதனால் கிரிப்டோ மார்க்கெட்டில் இந்த நியூஸ், இந்த சம்மந்தப்பட்ட நியூஸ் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். இதனாலே லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 1 பில்லியன் லிக்விடேஷன் நடந்திருக்கு இந்த வார் சீக்வன்ஸினால். இப்போ நான் சொன்ன மாதிரி ஜூன் 30 ஜூலை 3 இதுக்குள்ள ETHோட இந்த கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இந்த நிகழ்வோட இலக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இத்தேரியத்தை யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஸ்டார்ட் அப், அப்புறம் ரிசர்ச் பண்ணுறவங்க, பாலிசி மேக்கர்ஸ் இவங்களுக்கான ஒரு இடையிலான மீட்டிங் மாதிரி தான் நடக்க போகுது. ரைட், இது எங்கே நடக்கும் அப்படின்னா, இது பொதுவாக பிரான்ஸ் பாரிஸில் நடக்கும். இதை நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் இத்தேரியம் பிளாக் செயினோட வளர்ச்சிக்காக முக்கியமான ஒரு ஆனுவல் மீட்டிங். இந்த மீட்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட் நேரடியாகவோ இல்லாட்டி மறைமுகமாகவோ இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் ரொம்ப பெரியதாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த மீட்டிங் நடந்த பிறகு நமக்கு தெரியும் இது எவ்வளோ இம்பேக்ட் பண்ண போகுது இந்த கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அன்லாக்கிங் ஈவெண்ட். இந்த அன்லாக்கிங் ஈவெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிறப்ப அதோட டோட்டல் சப்ளையை உடனே ரிலீஸ் பண்ணாமல் சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு இதை ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ரைட்டா, அந்த மாதிரி ஒரு அன்லாக்கிங் ஈவெண்ட் தான் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, OP கோயினுக்கு ஜூலை 31 நடக்க போகுது. அதே மாதிரி SUI கோயினுக்கு ஜூலை 30 நடக்க போகுது. நெக்ஸ்ட் தான் ஒரு முக்கியமான ஈவெண்ட், ஜெரோம் பவல் இவரோட ஸ்பீச். இவரோட ஸ்பீச் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மில் கிரிப்டோ மார்க்கெட் டிரெக்ஷனை தீர்மானிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வீக் ஜூலை 1 இவரோட ஸ்பீச் ஒன்று இருக்குது. இதில் அவர் என்ன பேச போகிறார், இன்ட்ரெஸ்ட் ரேட் உயருமா குறையுமா, இதனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இவர் பேசுகிற பேச்சிலே மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கும் பியரிஷ் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி பியரிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா BTCயில் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து தான் ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஜியோ பொலிட்டிக்கல். இது கிரிப்டோ மார்க்கெட் எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, 2 நாடு அல்லது அந்த 2க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையில் ஏற்படும் அரசியல், இராணுவம், வர்த்தக ரீதியான முரண்பாடுகளால் இது கிரிப்டோ மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணும். இப்போ போய்கிட்டு இருக்க ரீசெண்டாக இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர், இதில் US கவர்மெண்ட் உள்ளார வந்தது, இது மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வீக் முக்கியமாக எதை கவனிக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க.
இந்த ETHோட கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அதோட SUI இந்த டோக்கனோட அன்லாக் ஈவெண்ட், அப்புறம் சொலோனா லேயர் 1 புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன், அப்புறம் செயின் லிங்கோட ஸ்டேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்டும் போகுது, இதே நீங்கள் கவனிக்கணும். அப்புறம் மேட்டிக் கோயினோட பேஸ் 2 இந்த ப்ராஜெக்ட் போகுது, இதே நீங்கள் கவனிக்கணும். இந்த 5 விஷயத்தையும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியாக நெக்ஸ்ட் வீக் கொண்டு போகலாம். இந்த கிரிப்டோ அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்டில் முக்கியமாக சொல்லுங்கள், நான் சொன்ன இந்த விஷயத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் எதை முக்கியமாக வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்படின்னா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளோட கோயின் ட்ரேட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதிலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.